போச்சுன்னு. யூஸ்வலாக கருப்புளுந்து வச்சு வடை சுட்டும் இட்லிக்கு மாவு அரைச்சும் தானே பார்த்துருக்கோம். ஆனால் அதை வச்சு ஒரு கிரேவி இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 100 கிராம் ஊற வச்ச கருப்புளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, சீரகம் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. சரி, வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னு சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் பெருசாக ஒரு தக்காளி இது மாதிரி நல்லா கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள்னாலும் தனியாத்தூள்னாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால அடிப்பிடிக்காமல் நல்லா இது மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது 100 கிராம் கருப்பு உளுந்தை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணியிருக்க உளுந்த ஆல்ரெடி இருக்க மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக பண்ணுற கிரேவி மாதிரி இல்லாமல் இது உளுந்து வச்சு பண்ணுறதால கொஞ்சம் அதிகமாகவே தான் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். ஆறு விசில் வந்து ப்ரெஷரும் டவுன் ஆகிடுச்சு. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நல்லா வெந்திருக்க உளுந்த கரண்டி இல்லைனா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி கிரேவியை ஒரு 2 கொதி விடலாம்.
நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கருவேப்பிலை and கொத்தமல்லியை இது மாதிரி நல்லா சாப் பண்ணி மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருப்புளுந்து கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை சப்பாத்தி அண்ட் பூரிக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய வெரைட்டியான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.